நீ நல் மனசாட்சி உடையவனாயிரு. உங்க வெளியில உங்க சாட்சி காக்கப்படணும் என்றால், தேவனுடைய பார்வையில நீங்க சாட்சி பெறணும்னா உங்க மனசு நல்ல மனசுன்னு உங்க மனசே உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ஆமென். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியுமா தெரியாதா நம்ம செஞ்சது தப்பா கரெக்டான்னு? கர்த்தர் நமக்கு அது ஒரு அலாரம் மாதிரி வச்சிருக்கிறாரு, மனசாட்சி. அப்படிதானே? அது சென்சார். தப்பா ஒண்ணு செஞ்சிட்டோம்னா அதுவே நம்மள சாகடிச்சிரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் சென்சார் என்னது? மனசாட்சி. அந்த மனசாட்சி அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வெளியேற பெற்ற கிஃப்ட். கர்த்தரிடத்துல ஒரு நம்முடைய மனசை காமிக்கும் போதும் சரி, பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதுக்கும் சரி, அது ஒரு ப்ரொடெக்டிங் அலாம் மாதிரி. இது இந்த நல் மனசாட்சி நமக்குள்ளே தெரியும். ஒரு தவறான காரியம் செய்யும் போது, தவறான இடத்துக்கு போகும்போது, அந்த சின்ன நோட்டிபிகேஷன் வரும்போதே அதை சப்மிட் பண்ணி அந்த இடத்துல ஒருவேளை இங்க போக வேண்டாம்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா அதை உடனே கீழ்ப்படியே உங்களை அர்ப்பணியுங்கள். உடனே அதற்கு செவி கொடுத்து அதற்கு என்ன காரியம், சொல்யூஷன் என்னங்கிறத தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அந்த மனசாட்சியை ஆக்டிவேஷன்லயே வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நான் முதல்ல சொன்னேன், நல்ல போராட்டம் பண்ணணும், சுத்தமான இருதயத்தை பெற்றுக்கொள்ள போராடணும். இந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளவும் நம்ம போராட்டம் பண்ணணும். ஏன்னா நம்ம சில காரியங்கள் செய்யும் போது அதை மீறி செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில அது தவறான காரியத்தை செய்யும் போது அந்த அலாரம் என்ன ஆயிரும்? டெட் ஆகி போய் கிடக்கும். அது இண்டிகேஷனே என்ன பண்ணது? ஆமா, இதை விட பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு அதுவே என்ன பண்ணும்? மோட்டிவேஷன் பண்ணும். ஆமே. அப்போ அந்த நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது, அதற்காக நம்ம போராடணும். நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படுகிறது எப்படி, இதற்கான வழி எப்படி, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணுமா, மனிதர்களிடத்துல ஒப்புரவாகணுமா, அந்த ஆவியிலிருந்து நம்மளுக்கு சில ப்ராம்ஸ் வருது இல்ல, இதை செய்யாத சில காரியங்கள் ஆண்டவர் பேசுறாருல, அதை கவனிப்பதற்கு நம்முடைய மனசாட்சியை சுத்தமாய், நம்முடைய மனசாட்சியை தெளிவாய் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.